வணக்கம். ஜி நியூஸ் 24x7 செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார். ஆரணியில் பல் மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்தில் ரூபாய் 1 கோடி மதிப்பிலான மருத்துவ உபகரணங்கள் தீக்கிரையானது. படுகாயமடைந்த மருத்துவரின் கணவர் ஆஸ்பத்திரியில் அனுமதி. திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் ஒன்றியம் ஆரணி முகிலி தெருவில் TRS ஸ்மைல் கேர் என்ற பல் மருத்துவமனை ஒன்று இயங்கி வருகிறது. இதனை ஸ்வர்ணபிரபா அசோக் வயது 34 என்பவர் நடத்தி வருகிறார். இம்மருத்துவமனை வளாகத்தில் எக்ஸ்ரே கருவி, லேசர் கருவி உள்ளிட்ட மருத்துவ உபகரணங்கள் மூலம் அவர் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்து வருகிறார். இந்நிலையில் நேற்று முன்தினம் இரவு பல் மருத்துவர் ஸ்வர்ணபிரபா அசோக்கின் கணவர் ஸ்ரீ கணேஷ் வயது 35 என்பவர் மருத்துவருக்கு உதவி செய்யும் வகையில் லேசர் கருவியின் சுவிட்சை ஆன் செய்தார். அப்பொழுது திடீரென ஏற்பட்ட மின் அழுத்தத்தின் காரணமாக லேசர் கருவி கண்ணிமைக்கும் நேரத்தில் தீப்பிடித்து வெடித்து சிதறியது. இந்த விபத்தில் ஸ்ரீ கணேஷின் கை, கால், முகம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தீக்காயம் ஏற்பட்டு இரத்த வெள்ளத்தில் தூக்கி வீசப்பட்டார். உடனடியாக பொன்னேரி தீயணைப்பு நிலையத்துக்கு பொதுமக்கள் தகவல் அளித்தனர். பொன்னேரியில் இருந்து விரைந்து வந்த தீயணைப்பு நிலைய அதிகாரி சம்பத் தலைமையிலான தீயணைப்பு படை வீரர்கள் தண்ணீரை பீச்சி அடித்து தீயை அணைத்தனர். மேலும் அருகில் இருந்தவர்கள் உடனடியாக ஸ்ரீ கணேஷை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் பொன்னேரி அரசு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு சென்று அனுமதித்தனர். அங்கு அவருக்கு டாக்டர்கள் முதலுதவி சிகிச்சை அளித்தனர். பின்னர் மேல் சிகிச்சைக்காக சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவருக்கு டாக்டர்கள் தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர். இந்த சம்பவம் குறித்து ஆரணி காவல் நிலைய போலீஸ் இன்ஸ்பெக்டர் பொறுப்பில் இருக்கும் வெங்கடேசன் உத்தரவின் பேரில் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர்கள் முனிரத்தினம், கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் தலைமையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து மின் அழுத்தத்தால் தீ விபத்து ஏற்பட்டதா அல்லது வேறு ஏதாவது காரணத்தினால் தீ விபத்து ஏற்பட்டதா என்பது உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் தீவிர விசாரணை செய்து வருகின்றனர். இந்த தீ விபத்து காரணமாக மருத்துவமனையில் இருந்த எக்ஸ்ரே கருவி, லேசர் கருவி, கம்ப்யூட்டர், AC, ஃபேன் மற்றும் மருத்துவ உபகரணங்கள் தீக்கிரையானது. தீக்கு இரையான பொருட்களின் மதிப்பு சுமார் 1 கோடி ரூபாய்க்கு மேல் இருக்கும் என்று கூறப்படுகிறது. இந்த தீ விபத்து சம்பவம் இந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.